இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 37வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். பாருங்க, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற அந்த விசேஷித்த வார்த்தை என்னவென்றால், எந்த மனிதன் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறாரோ அந்த மனிதனுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறாராம். அது மாத்திரமல்ல, அவனுடைய வழிகளின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறாராம். அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலே எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அவன் தள்ளுண்டு போவதில்லை. அவன் ஒருவேளை கீழே விழுந்தது போல தோன்றலாம். உலகத்தின் மனிதர்களின் பார்வையிலே அவன் தள்ளுண்டவன் போல காணப்படலாம். ஆனா ஆண்டவர் அவனை அப்படியே விடுகிற தெய்வம் அல்ல. அவனை தம்முடைய கையினால தாங்கி அவனை அவர் நினைத்த காரியங்களிலே அவனை ஆசீர்வதித்து ஆண்டவர் அவனை கொண்டு போக வேண்டிய இடங்களிலே அவனை கொண்டு போய் அவனை உயர்த்துகிற தெய்வமாய் காணப்படுகிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை இதுதான். நாம் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். ஏன்னா நம்முடைய வழிகளை உறுதிப்படுத்துகிறவர் அவர். நாம் இந்த உலகத்திலே நல்ல மனிதர்களாய் வாழும்போது நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்விலே கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து அவர் நம்மை தாங்குகிற தெய்வமாய் காணப்படுகிறார். நாளிலே நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 37வது அதிகாரம். இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது யோசேப்பினுடைய காரியங்கள். பாருங்க, யாக்கோபுடைய குமாரர்கள், இப்பொழுது ஈசாக்கு மரித்து போய்விட்டார். யாக்கோபனுடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களும் 37வது அதிகாரத்திலிருந்து ஆரம்பமாகிறது. யோசேப்பு முக்கியமான ஒரு நபர். யோசேப்பு யாக்கோபனுடைய பிள்ளைகளிலே கர்த்தர் யோசேப்பை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்விலே அவன் ஒரு நல்ல மனிதனாய், நல்லவராய், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகனாய் ஜீவித்தபடினால அவனுடைய வாழ்விலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கும்படியாய் சித்தம் கொண்டார். முதலாவதாக நாம் பார்க்கும்போது, யோசேப்பு தேவன் கொடுக்க நினைப்பதை மனிதன் தடுக்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே தர வேண்டும் என்று நினைக்கிற காரியங்களை இந்த உலகத்துல எந்த மனிதனாலும் தடை செய்யவே முடியாது. இன்றைக்கு வாசித்தம் அல்ல, நல்ல மனுஷனுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அவனுடைய வழிகளின் மேலும் அவர் பிரியமாயிருக்கிறார். அவனை தள்ளுண்டு போக அவர் விடுகிற தெய்வமே அல்ல. பிரியமானவர், ஒருவேளை யோசேப்பை இந்த உலகத்தின் அவனோடு கூட பிறந்த சகோதரர்கள் அவனை கொலை செய்திடலாம், அவனை ஏதாவது செய்து அவனை அழித்திடலாம் நினைச்சிருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவன் மேல் வைத்திருந்த அந்த அநாதி தீர்மானத்தை யாராலும் தடை செய்ய முடியவில்லை. பிரியமானவர்களே, யோசேப்பை குறித்து பார்க்கும்போது ராகேலுக்கு 2 குமாரர்கள் தான். ஒன்று யோசேப்பு, இன்னொன்று பென்யமீன். யோசேப்பு அவருடைய முதிர் காலத்திலே, இந்த யாக்கோபுடைய முதிர் வயதில் அவன் பிறந்தபடினால யோசேப்பின் மேல அவர் மிகவும் ஒரு கரிசனை உள்ளவராய், பாசம் உள்ளவராய் இருந்தார். ஒரு பலவர்ண அங்கி அவருக்கு செய்து கொடுக்கிறார். அவனை கொஞ்சம் மற்றவர்களை காட்டிலும் ஒரு வித்தியாசம், ஒரு கொஞ்சம் கூட ஒரு அன்பு அவன் மேல காட்டினபடினால மற்ற பிள்ளைகளுக்கு யோசேப்பின் மேல எரிச்சல் உண்டாகிறது. பிரியமானவர்களே, ஒரு நாள்ல அவங்க அப்பா, அங்க பாருங்க, யோசேப்பு அதற்கு முன்பதாக அவன் 2 சொப்பனங்களை அவன் காண்கிறான். பாருங்க, இதுல நாம் பார்க்கும்போது யோசேப்பு சொப்பனத்தை பார்க்கிறான். 2 விதமான சொப்பனங்கள். முதலாவதாக அந்த 37வது அதிகாரத்திலே அவன் சொல்லுகிறான், நாம் வயலில் அரிகளை அறுத்து கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்று சொல்கிறான். பாருங்க, உடனே அவங்க அப்பா, அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் சொல்றாங்க, அவன் சகோதரர்கள் அவனை பார்த்து சொல்றாங்க, நீ எங்க மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள்.
பாருங்க, முதலாவது அவங்க அப்பாவை மேல நேசமா இருக்கிறான்னு பகைத்தார்கள். இவனுக்கு மாத்திரம் ஒரு பலவர்ண அங்கேயே செய்து கொடுத்திருக்கிறாரேன்னு சொல்லி அது நிமித்தமாகவும் பகைத்தார்கள். அடுத்து பார்க்கும்போது இந்த இந்த பிள்ளைகள் இவனுடைய சகோதரர்கள் எல்லாம் செய்கிற தவறுகள் எல்லாம் இந்த யோசேப்பு பார்த்து அவங்க அப்பாட்ட போய் சொல்லுவாரு. அது நிமித்தமாகவும் அவனை பகைத்தார்கள். இப்பொழுது இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைமையில யோசேப்பு சொல்றாரு, நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன் என்று இந்த சொப்பனத்தை சொல்லும்போது உடனே சகோதரர்கள் இன்னும் அதிகமாய் பகைத்தார்களாம். அடுத்து மறுபடியும் சொல்றாரு, இன்னொரு சொப்பனத்தை கண்டு சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை சுற்றி வணங்கி நின்றது என்று சொல்லி மறுபடியும் ஒரு சொப்பனத்தை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுத்த சொப்பனங்கள், அவனுடைய எதிர்காலம், அவனுடைய வாழ்வு எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்து ஆண்டவர் அவன் மேல ஒரு நாதி தீர்மானம் வைத்திருந்தபடியினாலே ஆண்டவர் அவனுக்கு அந்த தரிசனம் சொப்பனங்களை கொடுத்திருந்தார். அதை அவன் சொன்னபோது இந்த உலகத்தின் மனிதர்களால், தன்னுடைய சகோதரர்களால், தன்னுடைய பெற்றோர்களால் வெறுக்கப்பட்டான், பகைக்கப்பட்டான். பிரியமானவர்களே, இந்த 11வது வசனத்திலே வாசிக்கும் போது அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவர் நமக்கு தருகிற திட்டங்கள், ஒருவேளை அது மனிதனுடைய பார்வையிலே அது ஒருவேளை ஏளனமாக இருக்கலாம். அந்த திட்டங்களின் நிமித்தமாய் இந்த உலகத்தின் மனிதர்கள் நம்மை பகைக்கலாம். ஆனால் ஒருவேளை அந்த திட்டங்கள் தாமதமானாலும் தேவன் அதை தாமதமானாலும் அது ஒரு நாள் தோல்வி அடைவதில்லை. அந்த திட்டங்கள் தேவன் குறித்த காலத்திலே நமக்கென்று வைத்திருக்கிற அந்த திட்டத்தை அவன் நிறைவேற்றுகிற தெய்வமாய் காணப்படுது. யோசேப்பின் வாழ்விலே அது நடந்தது. பிரியமானவர்களே, சகோதரர்கள் ஒருவேளை அவன் மேல பகைமையா இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவன் மேல் வைத்திருந்த திட்டம் அது பெரியது. அந்த திட்டத்தை எந்த மனிதனாலும் தடை செய்ய முடியவில்லை. பிரியமானவர்களே, இரண்டாவதாக பார்க்கும்போது குழி என்பது முடிவு அல்ல, அது தயார் செய்யப்படும் இடம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, யோசேப்பின் சகோதரர்கள் நினைத்தார்கள், இவன் கண்ட சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்று சொன்னார்கள். சொப்பனக்காரன் வருகிறான். உங்க அப்பா சொல்றாரு, ஒரு நாளில் யோசேப்பை கூப்பிட்டு, உன்னுடைய சகோதரர்கள் தூரத்திலே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு போய் இந்த உணவுகளை கொடுத்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். யோசேப்பு உடனே இதோ அடியேன் என்று சொல்லி அப்பாவுக்கு கீழ்ப்படிந்த சகோதரர்களை பார்க்கும்படி போகிறார். அவன் தூரத்துல வருகிறதை பார்த்தபோது சொப்பனக்காரன் வருகிறான், இவனை நாம் கொலை செய்வோம் என்று அவர்கள் சொல்கிறார். அன்பானவர்களை, எதற்கு அந்த கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள்? அவன் கண்ட அந்த சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம். அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்க, சகோதரர்கள், மனிதன் ஒருவேளை நினைக்கலாம், இவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள், நாம் பார்ப்போம், இவர்கள் எப்படியா இருக்க போகிறார்கள் என்று பார்ப்போம் என்று ஒருவேளை மனிதர்கள் நம்ம மேல பொறாமை கொள்ளலாம், பகைமை கொள்ளலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இல்ல இல்ல, மனிதர்கள் நினைக்கிறபடி நான் நினைக்கிறவர் அல்ல. மனிதர்கள் உன்னுடைய வாழ்வில நான் தர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடுக்கும்படியா உன்னை ஒருவேளை குழியிலே தூக்கி போடலாம், கிணற்றிலே தூக்கி போடலாம், அல்லது உன்னுடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை தடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதாயிலும் செய்யலாம். ஆனால் அந்த குழி உன்னுடைய முடிவாக ஒருபோதும் ஆகாது. அந்த குழி உன்னை தயார்படுத்துகிற இடமாக மாறும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, பாடினோம் அல்லவா, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, கர்த்தர் செய்கிற காரியம் அனைத்தும் நன்மைக்காக. நம்முடைய வாழ்விலே அவர் நமக்காக வாக்கினால் சொன்னதை ஒரு நாளிலே கரத்தினால் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை நம்மிலே பெருக வேண்டும். இந்த காலை வேளையிலே பாருங்க, குழியில தூக்கி போட்டுட்டாங்க. அது தண்ணீர் இல்லாத குழியாய்தான் இருந்தது. அப்போ யோசேப்பு நினைச்சிருப்பா, 2 சொப்பனங்களை ஆண்டவர் எனக்கு தந்தாரே, அது என்னவாய் முடிய போகிறது? ஒருவேளை முடிஞ்சு போச்சா, அவ்வளவுதானா என்று சொல்லி நினைத்திருக்கலாம். பிரியமானவர்களே, அவர்கள் அவனை பிடித்து குழியிலே தூக்கி போட்ட போது யோசேப்பினுடைய எண்ணங்கள் அப்படியா இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனா அந்த அந்த குழியிலே இருந்து ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்து ஒரு அரியணையிலே அவனை கொண்டு அமர்த்துகிற அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவன் மேல சித்தமாயிருந்தார். அன்பான தெய்வ பிள்ளையே, தேவன் நம்மை உயர்த்துகிறதற்கு முன்பதாக நம்மை அவர் உருவாக்குகிற தெய்வமாய் காணப்படும்.
நம்முடைய வாழ்விலே பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் என்னை உயர்த்த போகிறார். தேவன் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவேதான் இதை எல்லாம் என் வாழ்வில அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் நிச்சயமா இதை நம்பிக்கையோடு பொறுமையோடு சகிக்கும் போது நம்மை ஆண்டவர் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றுவார். யோசேப்பை மாற்றினார். இந்த காலை வேளையில நம்மையும் மாற்ற அவர் உண்மையுள்ள தெய்வமாய் காணப்படுகிறார். மூன்றாவதாக, மனிதர் தீமை நினைத்தாலும் தேவன் நன்மையாக அதை மாற பண்ணினார். அன்பான தெய்வ பிள்ளையே, சகோதரர்கள் தீமை செய்ய நினைத்து யோசேப்பை பார்த்து அவர்கள் கொலை செய்யணும்னு நினைச்சாங்க. நான் ரூபன், இவனை எதுக்கு நீங்க கொலை செய்றீங்க, இந்த குழியில தூக்கி போட்டுருங்கன்னு சொன்ன உடனே குழியில தூக்கி போடுகிறாங்க. பிரியமானவர்களே, குழியில தூக்கி போட்டது மாத்திரமல்ல, இந்த குழியில இருந்து கத்தி இருப்பான். பிரியமானவர்களே, யோசிப்பா, அண்ணா என்னை தூக்கிருங்கன்னு சொல்லி இருக்கலாம். அவங்க எல்லாம் ஜாலியா சிரிச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்து இவன் கொண்டு வந்த உணவே சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். எவ்வளவு கெஞ்சி இருப்பான் பிரியமானவர்களே. ஆனா எந்த கெஞ்சுதலுக்கு இந்த உலகத்தின் மனிதர்கள் இறங்கவில்லை. பிரியமானவர்களே, அவன் அவனுக்கு இருந்த அந்த சொப்பனை எப்படி முடியும் பார்ப்போம். அவன் இந்த குழியில கிடக்குறான், என்னவா நடக்க போகிறது என்று பார்ப்போம் என்று அவர்கள் ஏளனமாய் எள்ளி நகையாடி இருப்பார்கள், சிரித்திருப்பார்கள், பரியாசம் பண்ணி இருப்பார்கள். அத்தனையும் பொறுமையோடு அந்த குழியிலே இருந்து அவன் சகித்திருப்பான். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ அவனுக்கு அதை நன்மையாக முடிய பண்ணி. சகோதரர்கள் தீமை செய்தார், கர்த்தர் அவனை அநேக ஜனங்களுக்கு, வெகு ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாக அவனுக்கு நன்மையாக மாற்றி கொடுத்தார். பாருங்க, மீதியானியர்கள் கையில் அவனை விற்று போடுகிறார்கள். 20 வெள்ளிக்காசுக்காக அவர்கள் விற்று போடுகிறார்கள், விற்றார்கள். சகோதரர்கள் அவனை விற்றார்கள். தேவன் அவனை அனுப்பினார். சகோதரர்கள் விற்றார்கள். அவ்வளவுதான், இவனோட சாப்டர் முடிஞ்சிச்சு. இட் இஸ் பினிஷ்ட்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. முடிஞ்சது, அவ்வளவுதான். ஆனா முடிந்தது என்று சொல்லுகிற இடத்திலே ஒரு புதிய ஆரம்பம் உண்டானது. பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய நல்ல தெய்வம் அந்த காலை வேளையிலே. அந்த நல்ல தெய்வம் நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிற இந்த காலை வேளையிலே, என்னுடைய வாழ்வு அவ்வளவுதான் முடிச்சிருமோ, என்னுடைய பலவீனங்களின் நிமித்தமாய், நம்முடைய பலவீனங்களின் நிமித்தமாய், சோர்வுகளின் நிமித்தமாய் முடிந்து விடுமோ என்று நினைக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை உண்டு பண்ணும்படியா நம்முடைய வாழ்விலே அநேக காரியங்களை அனுமதித்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். யோசேப்பு முடிச்சது போல தோண்டுச்சு, ஆனா ஆண்டவர் புதிய ஆரம்பத்தை அவனுடைய வாழ்விலே உண்டு பண்ணினா. தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று ரோமர் 8:28 வாசிக்கிறோம். நன்மைக்கு எதுவாய் ஆண்டவர் மாற்றுவார். சகோதரர்கள் தீமை செய்தார்கள், தேவன் அதை பெரிய ஆசீர்வாதமாய் யோசேப்புக்கு மாற்றி கொடுத்தார். தேவன் நடத்துகிற பாதை சில வேளைகளிலே கஷ்டமாய் இருந்தாலும் அது நிச்சயமாக சரியான இடத்துக்கு கொண்டு செல்லும். பிரியமானவர்களே, சரியான இடத்துக்கு அவனை கொண்டு செல்லும், நம்மை கொண்டு செல்லும். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு அனுமதித்திருக்கிற காரியங்களிலே முறுமுறுக்காதபடிக்கு, ஆண்டவர் எனக்கு நன்மையாய் செய்வா, எனக்காக எல்லா காரியங்களையும் நன்மையாய் செய்து முடிப்பா, நடத்துகிற பாதைகள் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி அறிக்கை செய்வோம். சங்கீதம் 105 பார்க்கும்போது அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டார். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டு ஒவ்வொரு நாளும் அவனை புதுப்பித்தது, அவனை உருவாக்கினது. ஏன்னா அவன் ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு முன்பதாக அவன் உருவாக்கப்பட வேண்டும். அதை ஆண்டவர் அறிந்திருந்தார். இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் நமக்கென்று தரணும்னு நினைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே. ஆனால் ஆண்டவர் நம்மை உருவாக்கும் போது சில கடினமான பாதைகளின் வழியா அவர் நம்மை நடத்துவார். பொறுமையோடு நாம் அவைகளை சகிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆளுகை செய்கிறவராய் அவர் நம்மை மாற்றுவார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். இந்த காலை வேளையிலே அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அத்தனை காரியங்களை நிறைவேற்றுவார். யோசேப்பினுடைய வாழ்வில் நிறைவேற்றினார் அல்லவா? எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி கொடுத்தார் அல்லவா? இந்த காலை வேளையில் நமக்கு நிச்சயமாய் மாற்றி தருவார். நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு இந்த நாளிலே நாம் தியானித்த வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.